இன்றைக்கு அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விடயத்திலே எமக்குள் மிகவும் பலவீனமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா என்றால் மிக குறைந்தவர்களே அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் உங்கள் காலங்களை நஷ்டப்படுத்திய நஷ்டவாளிகளாக மறுமையில் எழுப்பப்படுவீர்களே, ஆனால் அந்த நாளிலே உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய எதுவும் இருக்காது. அந்த நேரத்திலே உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாள் மிக கடுமையான ஒரு நாள். அந்த நாளினுடைய பயங்கரங்களை அறிந்திருக்கின்றோம். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதுபானத்தில் அடிமையாக கூடிய அந்த ஒரு நிகழ்வு மிக பயங்கரமாக, மிக வெகு சீக்கிரமாக சமூகத்தினுடைய பரவும். விபச்சாரமும் அதிகரிக்கும். இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள், மரணமே உங்களை நெருங்கிவிட்டது, உலகம் அழிக்கப்பட போகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். கண்ணூடாக முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? எமக்கு ஹராத்தை விட்டு விலக வேண்டும் என்றால், நான் வட்டி எடுக்கின்ற பொழுது என்னுடைய உறவுகள், சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை வட்டி எடுக்கின்றவர் என்று சொல்லுவார்கள் என்பதற்காக நான் வட்டியை தடை செய்யக்கூடாது. என்னுடைய ரப்பு சொல்லி இருக்கிறான், அது அல்லாஹ்வோடு போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்று. என்னுடைய ரப்புக்கு நாளை மறுமையிலே அவனது சன்னிதானத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தில் நான் பாவத்தை தடுக்க வேண்டும். அந்த நாளிலே யாரும் யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது. அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே மகாம் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த நேரையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். எண்ணியமிக்கவர்களே, நாம் உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக மாறினால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முத்தகீன மஃபாஸா, அந்த வெற்றியாளர்கள் இறையச்சதாரிகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரது வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவூட்டியதை நானும் உங்களுக்கு நினைவூட்டியவனாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கடமையாக்கிய ஜும்ஆவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரா ஆல இம்ரானினுடைய 102வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வினை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய விதத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு கட்டளையிடுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விடயத்திலே
எமக்குள் மிகவும் பலவீனமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா என்றால் மிக குறைந்தவர்களை அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த தக்வா இன்றைக்கு எம்முடைய சமூகத்திலே எம்முடைய உள்ளங்களில் இருந்தும் அகற்றப்பட்டதன் விளைவுதான் எம்முடைய சமூகத்திலே பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நிறைந்து ஒரு மோசமான ஒரு சமூகமாக எம்முடைய சமூகம் மாறியிருக்கிறது. அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய சமூகம் நாம். யார் அதிகம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ, அந்த ரப்புல் ஆலமீன் மீது மிக கவனமாக அவனது கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டுமோ, அந்த சமூகம் அல்லாஹ்வை பயப்படுவதை விட்டும் தூரமாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அல்லாஹ்வை அதிகம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் அவன் எம்மை படைத்தவன். அல்லாஹ் என்ற அறிவு எம்மிடத்திலே மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயப்படுகின்றோம். எம்முடைய சமூகத்திலே எமக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அஞ்சுகின்றோம். எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய எம் நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு நாம் அஞ்சுகின்றோம். எம்மை விட பலமானவர்களுக்கு நாம் அஞ்சுகின்றோம். எம் குடும்பத்தினுடைய இருக்கக்கூடியவர்களுடைய கண்ணியத்திற்காக நாம் அஞ்சு வாழுகின்றோம். அவர்களுக்காக வேண்டி பாவங்களை தடுக்கின்றோம். அவர்களுக்காக வேண்டி ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றோமா என்றால் அங்கு கேள்விக்குறி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், தக்வா அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். வெறுமனே நாவினால் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று சொல்வது அதனுடைய அடையாளம் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழுவான் என்பதனை அல்லாஹ்வுடைய வசனங்கள் எமக்கு அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு முஃமின் தான் நாளை மறுமையினுடைய வெற்றியாளர்கள். அல்லாஹ்வை உண்மையிலே பயந்தவர்கள் தான் உண்மை முஃமின்கள் என்பதாகவும் அல்லாஹ் திருமறைகளை அடையாளப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியூ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்றோம், நபிகள் நாயகத்தை ஏற்றிருக்கின்றோம், மறுமையை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளும்படி சொன்ன விடயங்களை எல்லாம் நம்பி இருக்கின்ற அந்த ஈமான்தாரிகள், அந்த நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே அவர்களுடைய நாவுகள் ஈமானை சுவைக்கிறது. வெறுமனே அவருடைய நாவுகளினால் ஈமான் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லளவும் அந்த இடத்திலே இறை பயம் கிடையாது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு சாரார் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு அப்பால், இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு அப்பால் மன்னரைகளை தரிசிக்க கூடியவர்களாக, மரணித்தவர்களிடத்திலே உதவி செய்யக்கூடியவர்களாக இணை வைப்பை நோக்கி ஒரு சாரார் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் இஸ்லாத்தை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, எதற்காக நபிகள் நாயகத்தை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி இந்த உலகத்தாருக்கு அந்த நபியினூடாக எதனை போதித்தானோ அந்த போதனைகளை புறக்கணிக்கின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்க கூடியவர்கள். இவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு சாரார் சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எல்லா பிரிவுகளினுடைய மூலகர்த்தாவாக இருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அந்த பயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், என்னுடைய ரப்பின்பால் நான் மீள இருக்கின்றேன், எனக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, எனக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு விசாரணை இருக்கின்றது என்று ஒரு மனிதன் ஆழமாக நம்பிக்கை கொண்டாலே ஒழிய அவன் இந்த உலகத்தின் நல்ல மனிதனாக வாழ முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதைத்தான் வழிகாட்டுகிறது. அகிலத்தாருக்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அனுப்பிய இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லுகின்றது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா.
நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதனை வெறுக்கின்றீர்களோ, எது உங்களுக்கு வரக்கூடாது என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அந்த மரணம், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் விரண்டோடக்கூடிய அந்த மரணம் நிச்சயம் உங்களை வந்தடையும். உங்களை நிச்சயம் அது வந்தே தீரும். நீங்கள் அந்த மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் இந்த உலகத்தில் எதனை செய்து கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் இந்த உலகத்தில் என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியங்களை அந்த மரணத்தின் பின் நிச்சயம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான், இதஸ் ஸமாஉன் ஃபதரத் وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ. இந்த உலகம் அழிகின்ற பொழுது நடக்கக்கூடிய மிக பெரும் நிகழ்வுகளை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். வானம் பிளந்து விடுகின்ற பொழுது, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகின்ற பொழுது, கடல் கொதிப்பெடுத்து கொப்பளிக்கின்ற பொழுது மண்ணறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ. யாரெல்லாம் மரணித்தார்களோ, மண்ணறையிலே வாழ்ந்தார்களோ அத்துணைய பேரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புவான். அலிமத் நஃப்சுன் மா கத்தமத் வ அഖரத். அந்த நேரம் தான் ஒவ்வொரு மனிதனும் நான் எதனை முற்படுத்தினேன், நான் எதனை பிற்படுத்தினேன் என்பதனை அறிந்து கொள்வான். அலிமத் நஃப்சுன் மா கத்தமத் வ அഖரத். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதர்களே, உங்களை படைத்த சங்கமிக ரப்பை விட்டும் உங்களை தூரப்படுத்தியது எது? உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவை விட்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுவதை விட்டும், அவனை நோக்காக கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே பயணிப்பதை விட்டும் உங்களை தடுத்தது எது? அவன் சங்கேமிக்க ரப்பு, அவன் இரக்கமிக்க ரப்பு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். யார் அந்த ரப்பு? யா அய்யுஹல் இன்சான் நகர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. யார் தெரியுமா அந்த ரப்பு? அவன் உங்களை படைத்தான், உங்களை செவ்வையாக்கினான், உங்களை அவன் எவ்வாறு நாடினானோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு உருவமைத்தவன் அந்த ரப்பு. الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. அவன் நாடிய விதத்திலே உங்களை உருவமைத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மோடு வாழக்கூடிய எத்தனையோ உறவுகள் செவிடர்களாக, குருடர்களாக, ஊனமுற்றவர்களாக, பைத்தியக்காரர்களாக, உண்ணுவதற்கு கைகளிலிருந்து முடியாத ஒரு நிலை, நடப்பதற்கு கால்களிலிருந்தும் நடக்க முடியாத ஒரு நிலை, பணங்கள் செல்வங்கள் இருந்து கூட அதனை கொண்டு அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எம்மை அழகிய முறையிலே செவ்வையாக்கிய அந்த ரப்பு, அந்த ரப்பை அஞ்சுவதை விட்டு இன்றைக்கு நாம் பராக்காக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அந்த ரப்பை அஞ்சாமல் வாழுகின்றார்களோ கல்லாபல் துகذبون بالدين. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ. உலகம் வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்களே, உலகம்தான், இந்த உலகம்தான் உங்களுடைய இன்பத்தினுடைய எல்லை என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி கொண்டு இது தான் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன தெரியுமா? وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அருகிலே உங்களுடைய தோள்புஜங்களிலே நாம் சங்கேமிக 2 எழுத்தாளர்களை வைத்திருக்கின்றோம். يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. அவர்கள் நீங்கள் செய்கின்றவற்றை அறிகின்றார்கள், நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய பதிவேற்றிலிருந்து எதுவும் தப்பித்து விட முடியாது. நீங்கள் எந்த மூலை முடுக்குகளிலும், எந்த இரவின் நடுநிசையிலும் நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதிவாளர்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பவன் ரப்பு. அந்த ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ரப்பை நீங்கள் பயப்படுங்கள். ஊருக்காக, உலகுக்காக நீங்கள் அஞ்சி இந்த உலகத்தில் வாழாதீர்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்கின்ற அமல்கள் தான் உங்களை மறுமையில் நீங்கள் யார் என்று நிர்ணயிக்க இருக்கிறது. நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கான சந்தர்ப்பம் உண்டு.
நீங்கள் உங்கள் காலங்களை நஷ்டப்படுத்திய நஷ்டவாளிகளாக மறுமையில் எழுப்பப்படுவீர்களே. ஆனால் அந்த நாளிலே உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய எதுவும் இருக்காது. அந்த நேரத்திலே உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாள் மிக கடுமையான ஒரு நாள். அந்த நாளினுடைய பயங்கரங்களை அறிந்திருக்கின்றோம். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களுக்கு நாம் ஒரு வழியினை கொடுத்து ஏற்படுத்துவோம். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்களே ஆனால் அவர்கள் அறியாத புறத்தில் அவர்களுக்கு நாம் ரிஸ்கினை வழங்குவோம். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை கொள்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுதும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்னை படைத்த ரப்பு அவனிடத்திலே எனக்கு வெற்றி வேண்டும், என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகின்றவற்றை நான் செய்துவிடக் கூடாது, நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்து இருக்கிறான் என்று மரணத்தை நம்பி மறுமையை நம்பி அல்லாஹ்வின் பால் ஒருவன் திரும்பியவனாக வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் சொல்லுகின்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்பதனை பயந்தவனாக தன்னுடைய மனதினுடைய ஆசைகளை புறக்கணிக்கின்றானோ, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அவன்தான் சொர்க்கத்தின் சொந்தக்காரன். மனோ இச்சையை விட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை பாதுகாத்துக் கொண்டவன். இன்றைக்கு உள்ளத்தின் வகுனின் பால் சென்றதன் விளைவுதான் அநியாயங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒரு முஸ்லிம், அவனுக்கு தெரியும், நான் ஒரு முஸ்லிம் என்றால் நான் நம்பிக்கையாளனாக வாழ வேண்டும், நான் ஒரு முஸ்லிம் என்றால் நேர்மையானவனாக வாழ வேண்டும், என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய நாவினை நான் பேண வேண்டும், என்னுடைய பார்வைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய நடத்தைகள் ஒழுக்கமிக்கதாக இருக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் அறிவான். ஆனால் பிற மதத்தவர்கள் என்னை விட பணத்தாலும் செல்வத்தாலும் உயர்ந்திருக்கின்ற பொழுது, பிறர் என்னை எல்லை மீறி வஞ்சிக்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் தானா என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய நாவுகள் நல்லதை பேச வேண்டிய நாவுகள் இன்றைக்கு பேசுவதெல்லாம் வஞ்சம், புறமும் பொய்யும் பேசக்கூடிய நாவுகளாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனமாக இருங்கள். ஒருவரை குறை கூறி புறம் பேசுவது உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பது கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஒரு முஃமின், நான் ஒரு முஃமினா என்பதனை ஒவ்வொருவரும் நிர்ணயிக்கின்ற ஒரு எல்லையினை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஞாபகம், அல்லாஹ்வினுடைய நாமம் சொல்லப்பட்டு அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை என்று கேட்டதும் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். இவர்கள் முஃமின்கள் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு அல்லாஹ் என்றால் கணக்கெடுக்காத இஸ்லாமிய சமூகம். ஆழமாக உள்ளத்தில் வைத்து பேசுங்கள். உங்களுக்கு தெரியும், பொய் சொன்னால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். உங்களுக்கு தெரியும், வட்டி எடுத்தால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் பல விடயங்களை ஹராமாக்கி இருக்கிறான் என்று தெரியும். அடுத்தவர்களின் சொத்தின் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவர்கள் குறித்து புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தானே என்று கணக்கின்றி வாழுகிறீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அஞ்சுகிறோம். இந்த நாட்டிலே நான் ஒரு தவறு இழைத்தால் அந்த தவறுக்கு தண்டிக்கப்படுவேன் என்றிருந்தால் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் பயப்படுகின்றோம். சாதாரணமாக நாம் பாதையிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த மோட்டார் வெஹிக்கிளே பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய டிராபிக்கு நாம் பயப்படுகின்றோம். ஏன்? தண்டனை நமக்கு கிடைத்து விடும் என்று. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர்களாக நாம் மாறவில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறவில்லை. அல்லாஹ் என்ற நாமத்துக்கு கட்டுப்படக்கூடிய சமூகமாக நாம் மாறவில்லை.
அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு செவிசாய்க்கக்கூடிய சமூகமாக நாம் மாறவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விடயம் உதாரணத்துக்கு போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், முஃமின்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று. நான் ஒரு முஃமினாக இருந்தால் எனக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று. இன்றைக்கு சுபகுடைய நேரத்திலே சுபகு தொழுகையினே ஜமாத்தோடு தொழுதவர்கள் எத்தனை பேர் என்ற கேள்விக்கு எம்மிலே 120% கூட பதிலளிக்க முடியாத ஒரு நிலை. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், முனாஃபிக்கீன்கள் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பார்களே, அந்த முனாஃபிக்கீன்களுக்கு மிக பாரமான தொழுகை எது தெரியுமா? இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தான் முனாஃபிக்கீன்களுக்கு பாரமான தொழுகை. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், தொழுகைக்காக நான் சப்பை எல்லாம் சீர் செய்து விட்டு இன்னும் ஒரு இமாமினை விட்டு யாரெல்லாம் தொழாமல் வீடுகளில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நான் எரித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் இன்னும் ஒன்றை சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் ஒரு முஷ்ரிக்குக்கும் இடையிலான வித்தியாசம். நபிகள் நாயகம் சொல்லவில்லை ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்கும் இடையிலான வித்தியாசம் தாடி வைப்பது, தொப்பி வைப்பது, அல்லது ஏதோ ஒரு பெயரை இஸ்லாமிய பெயர் வைப்பது அவர்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று நபிகள் நாயகம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த தொழுகை தான் இவன் முஸ்லிமா, காபிரா, முஷ்ரிக்கா என்று நிர்ணயிக்கும், இவன் மோமினா என்று நிர்ணயிக்கும். கடமையாக்கப்பட்ட தொழுகை கலிமா சொன்ன ஒவ்வொரு மோமினுக்கும் முஸ்லிமுக்கும் கடமை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து தொழக்கூடிய சமூகம் கிடையாது. தொழுகை என்பது ஒரு அடியானும் அல்லாஹ்வும் தொடர்பாடல் செய்யக்கூடிய ஒரு அமல். தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. தொழுகை என்பது நரகை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமையுடைய நாளிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நரகத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய முஃமின்கள், ஈமான் கொண்டு நரகவாதிகளாக வாழ்ந்தவர்கள், அவர்களை நரகை விட்டு வெளியேற்ற நாடுகின்ற பொழுது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானாம், என்னை ஈமான் கொண்டவர்களே, கலிமா சொன்னவர்களே நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று. அப்பொழுது அந்த மலக்குமார்கள் இவர்கள் மூமின்கள் என்பதனை எவ்வாறு அடையாளம் காணுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முகங்களிலும் கைகளிலும் சஜிதாவினுடைய அடையாளங்கள் இருக்கும். அதனை கொண்டவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். அல்லாஹ் நரகிற்கு சுஜூது செய்த உறுப்புகளை தீண்டுவதை அல்லாஹ் தடை செய்வான். அந்த உறுப்புகள் மாத்திரம் நரகினால் எரிக்கப்படாமல் இருக்கும். அவர்கள் சுஜூது செய்து தொழுத காரணத்தினால் அடையாளம் காணப்பட்டு நரகை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் மீது மாவுல் ஹயாத் என்ற ஜீவ நீர் ஊற்றப்படும். மலைக்கு காளான் முளைப்பது போன்று, விதைத்த விதைகள் முளைப்பது போன்று அவர்களின் உடலில் இருந்து உறுப்புகள் ஒவ்வொன்றாக முளைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றோமா அல்லது உலகுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு சாரார் அல்லாஹ்வினுடைய பயமின்றி பிறரின் பயத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தையே விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலைமை மாறியிருக்கிறது. அகிலத்தாருக்கு இறக்கப்பட்ட இந்த இறைவேதம் கூடுகின்ற சிலருக்கு பாரமாக மாறியிருக்கிறது. அகிலத்தாருக்காக அருளப்பட்ட நபிகள் நாயகத்துடைய போதனைகள் கூட இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே மிக பாரமானதாக இருக்கிறது. நபியின் சுன்னாவை எடுத்து நடப்பதில் இன்றைக்கு நாம் காட்டுகின்ற கஞ்சத்தனம், எம்மை விட பிற மதத்தவர்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றாது எவ்வாறு அவர்கள் மறைத்தார்களோ, மோசம் செய்தார்களோ, அதுபோன்று எம்முடைய காலம் நெருங்க நெருங்க எம்முடைய சமூகம் மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமையுடைய லா தகூமு ஸாஅ அய்யுர்ஃபஉல் இல்ம், மறுமை நாள் நெருங்குவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அறிவு உயர்த்தப்படும், அறிஞர்கள் மரணிக்க செய்யப்படுவார்கள், அல் ஜஹுல் மடமை வெளிப்படும், அறிவியலர்கள் தலைவர்களாக்கப்படுவார்கள், அறிவியலர்களுடைய தீர்ப்புகளை சமூகம் பின்பற்றும். இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு புறம்பான சட்டதிட்டங்கள் தான் முஸ்லிம்களுக்கு போதிக்கப்படும். அதனை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் உருவாகும். போதைப் பொருள்களுக்கு அடிமையான சமூகம், மதுபானத்தில் அடிமையாக கூடிய அந்த ஒரு நிகழ்வு மிக பயங்கரமாக, மிக வெகு சீக்கிரமாக சமூகத்தினுடைய பரவும்.
விபச்சாரமும் அதிகரிக்கும். இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள், மறுமை உங்களை நெருங்கிவிட்டது, உலகம் அழிக்கப்பட போகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். கண்ணூடாக முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சில முன்னறிவிப்புகளை சொல்லுவார்கள். அந்த முன்னறிவிப்புகள் இடம்பெறுகின்ற பொழுதெல்லாம் நபித்தோழர்களுடைய ஈமான் உறுதியாகும். அவர்கள் நம்புவார்கள். ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தோழரை நோக்கி சொல்லுகிறார், இதோ இந்த யுத்தகலத்திலே மிக பயங்கரமாக முஷ்ரிக்கீன்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். நபித்தோழர்கள் சிலர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மூமின்களின் பக்கம் நின்று கொண்டு எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வீரனை நீங்கள் நரகவாதி என்கிறீர்கள், அவர் நமக்காக போரிட்டுக் கொண்டிருக்கிறார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவர் நரகவாதி என்று. உடனே ஒரு தோழர் அவரை பின்தொடர்கிறார். நபியினுடைய முன்னறிவிப்பு என்ன, உண்மையா பொய்யா என்பதனை அறிவதற்கு. தொடர்ந்தால் தற்கொலை செய்த நிலையிலே அந்த மனிதர் இறந்து விடுகிறார். உடனே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் தான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் தான் யா ரசூலல்லாஹ் என்று முன்னறிவிப்புகள் இடம்பெறுகின்ற பொழுதெல்லாம் நபி தோழர்களுடைய ஈமான் அதிகரித்தது. இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு முஃமின் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய அறிவிப்புகள், அல்லாஹ்வினுடைய நாமம் சொல்லப்படுகின்ற பொழுதோ அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும், அல்லாஹ்வின் வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய நம்பிக்கை, அந்த ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரா அன்பாலினுடைய 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்தால் போதும். நான் திருந்துவதற்கான மிக பெரிய ஒரு வழி அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படுவது. எனக்கு தெரியும், நான் மரணிக்க போகிறேன். என்னுடைய மரணத்தை தடுக்க சக்தி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. செல்வமோ, சொந்தங்களோ, பந்தங்களோ, உறவுகளோ, மருத்துவர்களோ, யாரும் யாருடைய தவணையும் வந்து விட்டால் அஜல் வந்து விட்டால் அதனை தாமதப்படுத்துவதற்கு சக்தி பெற்றவர்கள் கிடையாது. மரணம் வரும் என்று தெரிந்தும் கூட இபாதத்துக்களை இருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் என்றால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலே நாம் தூரமாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த துன்யா எம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த துன்யாவுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த துன்யாவுக்காக வேண்டி நாம் பயணிக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகாரபுஸ் ஸமான், நேரம் சுருங்கும். வயன் குசுல் அமல் இபாதத்துக்கள் எல்லாம் குறையும். வயுல் கஷ்ஷுஹ், சமூகத்திலே கஞ்சத்தனம் அதிகரிக்கும். வயக்ஸுருல் ஹரஜ், உலகத்திலே அதிகோடிய குலைகள் ஏற்படும். ஃபகாலு, நபிகள் நாயகம் அந்த தோழர்கள் கேட்கிறார்கள், ஹரஜ் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலே? அதுதான் சமூகத்தில் குழப்பங்களும் கொலைகளையும் அதிகரிக்கும். அப்படி இடம்பெறுமையானால் மறுமை நெருங்கிவிட்டது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மரணிப்பதற்கு முன்னால் எம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய அமல் நிலை என்ன? நான் மறுமையிலே எந்த நிலையில் இருக்கிறேன்? ஒவ்வொருவரும் தங்களுடைய மனசாட்சியோடு பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருடைய பட்டோலை வழக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன்தான் உயர்தரமான சொர்க்கங்களிலும் சந்தோஷத்திலும் அந்த வறுமையிலே இருப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபூமி வரா அலகிரிகி, யாருக்கு முதுகுக்கு பின்னால் பட்டோலை வழங்கப்படுகிறதோ, அம்மாமன் ஊத்திய கிதாபூமி யாருக்கு இடக்கருதியிலே அவனுடைய பட்டோலை வழங்கப்படுகிறதோ, யாலைத்தனி லம்பூத்த கிதாபியா, எனக்கு இந்த பட்டோலை வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, நான் இந்த மண்ணோடு மண்ணாகி இருக்கலாமே என்று செய்தப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நேரங்கள் இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி, அல்லாஹ்வை எஞ்சி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களில் நாம் மாற வேண்டும். எம்முடைய வாழ்க்கையின் நேரங்கள் இறைவனுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். எம்முடைய சந்தர்ப்பங்கள், எம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ்வினுடைய சுன்னாவுக்கும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரமும், எந்த சூழ்நிலையும், எந்த சந்தர்ப்பமும் எம்மை அநியாயக்காரர்களாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாற்றிவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுதும் யா அய்யுஹன் நாஸ் அபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ்வை ஒரு அடியான் அஞ்ச வேண்டும் என்றால், அந்த தக்குவா ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால், அவன் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். யா அய்யுஹன் நாஸ் அபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அவனுடைய வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சதாரிகளாக மாறுவீர்கள். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் இறையச்சத்தால் நிரம்பும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்வின் பயத்தையும் நம்பிக்கையின் உறுதியையும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும். தக்குவா என்று செய்யப்படுகின்ற அமல்கள் குறித்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்ன அவ்வலன் நாசி யுக்லா யௌமல் கியாமத்தி அலைஹி ரஜுல். மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு ஷஹீது கொண்டு வரப்படுவான். அல்லாஹுக்காக வேண்டி எதிரிகளோடு இந்த மார்க்கத்திற்காக போராட்ட களத்திலே கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீத், உயர்தரமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமல்களில் ஒன்று ஷஹீத். அந்த ஷஹீத் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே தீர்ப்புக்காக கொண்டு வரப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரிடத்திலே கேட்பான், ஃபமா அமில்த ஃபீஹா, நீ என்ன காரியம் செய்தாய்? யா அல்லாஹ், நான் உனக்காக உலகத்திலே வாழுகின்ற பொழுது என் உறவுகளை வெறுத்து என்னுடைய இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் இழந்து நான் உனக்காக உயிர் நீத்தவன். யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையிலே போராடி இந்த மார்க்கத்திற்காக உயிர் நீத்தவன் யா அல்லாஹ் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ பொய் சொல்லுகின்றாய் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகின்றாய், நீ எனக்காக வேண்டி நீ போராடவில்லை. உன்னுடைய உள்ளத்திலே இருந்த நோக்கம் உன்னை மக்கள் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும், உன்னை மக்கள் நீ அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு இறந்தவன் என்று உன்னை பெருமை பீத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டியே நீ போரிட்டாய், நீ நரகம் போ என்று அல்லாஹ் சொல்லுவானாம். நாளை மறுமையிலே ஒருவன் குர்ஆனை படித்து கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவான். அந்த ஆலிமிடத்திலே கேட்கப்படும், நீ என்ன அமல் செய்தாய்? யா அல்லாஹ், நான் உன்னுடைய வேதத்தை படித்தேன், உன்னுடைய வேதத்தை கற்றுக்கொண்டேன், அந்த வேதத்தை மக்களுக்கு நான் போதித்தேன், உன்னுடைய மார்க்கத்தை நான் அவர்களுக்கு போதித்தேன். யா அல்லாஹ். ஆம். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ பொய் சொல்லுகின்றாய், நீ வேதத்தை படித்தது உண்மை, நீ வேதத்தை கற்றுக் கொடுத்தது உண்மை, ஆனால் இதுவெல்லாம் என்னுடைய திருப்தியை நாடியதாக நீ செய்யவில்லை, உலகத்தாரின் திருப்தியை நாடித்தான் செய்தாய். உன்னை அறிஞர் என்று மக்கள் பேச வேண்டும், உன்னை ஆலிம் என்று மக்கள் பேச வேண்டும், இவன் நல்ல மனிதன், நல்ல போதனைகள் சொல்லக்கூடியவன் என்று மக்கள் உன்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக செய்தாய், நீ நரகம் போகின்ற அல்லாஹ் சொல்லுவானாம். அடுத்ததாக செல்வங்களினால் தான தர்மங்கள் செய்த ஒரு தர்மதாரியை எல்லாம் கொண்டு வருவான். அவனிடத்திலே கேட்கப்படும், நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் தான தர்மங்கள் உன்னுடைய பாதையிலே செலவிட்டேன், நீ எனக்கு கொடுத்த செல்வங்களை யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே ஏழை எளியோர்களுக்கு உனக்காக கொடுத்தேன் என்பான். அல்லாஹ் சொல்லுவானாம், கதிபித்த, நீ பொய் சொல்லுகின்றாய், நீ தான தர்மங்கள் செய்ததெல்லாம் உன்னை அடுத்தவர்கள் வள்ளல் என்று புகழ வேண்டும், அடுத்தவர்கள் உன்னை மதிக்க வேண்டும், உலக லாபத்திற்காக வேண்டி நீ செய்தாய், எனவே நரகம் போகின்ற அல்லாஹ் சொல்லுவானாம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு அமலும் அல்லாஹுக்காக வேண்டி என்ற இறை பயமின்றி இந்த உலகத்தில் செய்யப்படுமே ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த ஒரு அமலும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் என்னை பிறர் புகழ வேண்டும் என்று நாம் செய்துவிடக் கூடாது. நாம் ஒரு பாவத்தை எம்மை விட்டு நீக்குவோமே ஆனால் அடுத்தவன் என்னை இழிவாக கருதுவான் என்பதற்காக என்னை விட்டும் ஒரு பாவத்தை நான் தடை செய்யக்கூடாது. என்னுடைய ரப்பு என்னை தண்டிப்பான் என்ற பயத்திற்காக மாத்திரமே நாம் பாவங்களை தடுக்க வேண்டும். எமக்கு ஹராத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நான் வட்டி எடுக்கின்ற பொழுது என்னுடைய உறவுகள், சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை வட்டி எடுக்கின்றவர் என்று சொல்லுவார்கள் என்பதற்காக நான் வட்டியை தடை செய்யக்கூடாது. என்னுடைய ரப்பு சொல்லி இருக்கிறான், அது அல்லாஹ்வோடு போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்று. என்னுடைய ரப்புக்கு நாளை மறுமையிலே அவனது சன்னிதானத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தில் நான் பாவத்தை தடுக்க வேண்டும். அந்த பாவங்களை தடுப்பதற்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். அந்த நன்மைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுமையானால் அதற்கும் அல்லாஹ் கூலி வழங்குவான்.
மாற்றமாக எம்முடைய அமல்கள் இருக்குமேயானால் நிச்சயம் அது பிரயோஜனமற்றதாக புழுதிகளை போன்று நாளை மறுமையிலே முகத்தில் சுருட்டி வீசப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நாம் எம்முடைய மரணத்தின் பின் இருக்கின்ற வாழ்வு குறித்து சிந்திக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகச்சிறந்த ஆசான் மரணம். மரணம் உண்டு என்று நம்பினார், மரணம் அது எமக்கு ஏற்படும் என்று ஒரு மூமின் நம்பினால், ஒரு மனிதன் நம்பினால் அவனை திருத்துகின்ற மிகப்பெரிய ஆசான் மரணம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஒருவனுக்கு மரணம் வந்தால் அவனை நோக்கி குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் உங்களை வந்தடைவார்கள். உங்களை விட்டு உயிர் பிரிக்கப்படும். உங்களுடைய உயிர் போவதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்ல மனிதர்களாக நற்கர்மங்கள் புரிந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீங்கள் வானை நோக்கி உங்களுடைய ஆத்மா கொண்டு செல்லப்படும். அந்த நஃப்ஸ் கொண்டு செல்லப்படும். அந்த ரூஹ் உங்களுடைய ரூஹ் கொண்டு செல்லப்படும். வானத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். சொல்லுவார்கள் வானவர்கள், யார் மிகவும் அழகிய முறையிலே இவ்வளவு வாசமாக வீசக்கூடிய இந்த ஆத்மா யார் என்று கேட்கப்படும். அந்த மலக்குமார்களுக்கு அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், இவர் இன்னாருடைய மகன் இன்னார் என்று. வானத்தின் 7 வானங்களின் கதவுகள் திறக்கப்பட்டு அந்த பெயர் என்கின்ற உயர்தரமான புத்தகத்திலே பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு இந்த பூமிக்கு கொண்டு வரப்படும். மாற்றமாக நரகவாதியாக பாவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தால் இந்த ஆத்மா பிடுங்கப்பட்டு கொண்டு செல்லப்படும். முதல் வானத்தில் கேட்கப்படும், இவ்வளவு துர்நாற்றம் வீசுகின்ற இந்த மனிதன் யார்? அவனுக்காக வேண்டி வானின் கதவுகள் திறக்கப்படாது. பூமியின் அடியிலே இருக்கக்கூடிய சிஜ்ஜீன் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் அப்ரார லஃபீ இல்லீன், நல்லவர்கள் இல்லீன் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்படுவார்கள். வ இன்னல் ஃபுஜ்ஜார், நிச்சயமாக பாவிகள், அவர்கள் நரகவாதிகள், அவர்களுடைய பதிவேடு சிஜ்ஜீன் என்கின்ற பதிவேடு என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, என்னுடைய மரணத்தினுடைய நிலை, என்னுடைய மன்னரை, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? யாரும் உதவ மாட்டார்கள். யாரும் எந்த ஒரு அமலும் எமக்கு கொண்டு வந்து தரமாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தீர்மானிக்க வேண்டியதனா என்னுடைய மரணம் இப்படி என்று தீர்மானிக்க வேண்டிய கையிலே எமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீ சொர்க்கம் செல்ல வேண்டுமா? உனக்கான பாதை இது. நீ நரகம் செல்ல வேண்டுமா? உனக்கான பாதை இது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா அத்லுன் வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு மனிதனும் இன்னும் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டான். வலா யுக்பலு மின்ஹா அத்லுன், அல்லாஹ் அந்த நாளிலே எந்த ஒரு பரிகாரத்தினையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நாளிலே யாருக்கும் யாரும் பரிந்து பேச முடியாது. வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன், அந்த நாளிலே யாரும் யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது. அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே மகாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த நேரையை அஞ்சிக் கொள்ளுங்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக மாறினால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முத்தகீன மஃபாஸா, அந்த வெற்றியாளர்கள் இறையச்சதாரிகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வே அவன் சொன்ன அடிப்படையிலே அவனை அஞ்சி அவனுக்காக வேண்டிய அமல்களை செய்து அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அமைப்பிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவன் பொருந்தி கொண்டவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.